இப்போ ஒரு குட்டி ஆண்டாள் பொம்மைக்கு மடிசார் கட்டுறது எப்படின்னு சொல்லி தர போகிறேன். நீங்கள் தைக்கிற வேலையெல்லாம் ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்றேன். ஒரு 3 பின் எடுத்துக்கணும். நம்மளுக்கு இந்த ஃபெவிகால் ஆல் ஃபிக்ஸ் வருது, அதையும் எடுத்துக்கணும். அப்புறம் சிசர்ஸ், இவ்வளோ தான் தேவை, வேறு ஒன்றுமே வேண்டாம். இப்போ நம்மள பல பேர் இந்த வித் ப்ளவுஸ் வருது இல்லையா புடவைக்கு, அதை யாரும் தைச்சிக்கதே இல்லை. அதை தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயே ஜரிகையும் இருக்குது. பொம்மையை வச்சு இந்த இடுப்புலேருந்து லென்த் அளந்து அப்படியே மடித்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்படியே நீட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சிசர் எடுத்து அந்த ஃபோல்டிங்கை மடித்து அழகாக அப்படியே கட் பண்ணிவிடுங்க. அந்த லென்த்துக்கு அளவுக்கு அந்த ப்ளவுஸில் எவ்வளோ ஜரிகை இருக்கோ, ஒரு ப்ளவுஸில் எப்படியும் 80 90 சென்டிமீட்டர் 1 மீட்டர் இருக்கும். அவ்வளோ தேவைப்படாது நம்மளுக்கு. ஒரு 75 சென்டிமீட்டர் இருந்தால் கூட போதும். அந்த ஜரிகை இருக்க பக்கமாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டுருணும். இப்போ நான் 70 சென்டிமீட்டர் பிட்டு தான் எடுத்துட்டுருக்கேன். அதை அப்படியே 3ஆக ஃபோல்டு பண்ணிட்டு 3 பாகமாக பிரிச்சுட்டு 2 பாகம் ஒரு பிட்டும் ஒரே ஒரு பாகம் ஒரு பிட்டுன்னு சின்ன பிட்டாகவும் மாற்றிக்கணும். இந்த பாருங்க, இது பெரிய பிட்டு. அதை 3ஆக பிரிச்சுண்டு சின்ன பிட்டு சரிங்களா. ஒன்று 2 மடங்கு, ஒன்று 1 மடங்கு, அவ்வளோதான். ப்ளவுஸ் பிட்லேயே ஜரிகை இருக்கிறதுனால நமக்கு ஜரிகை வச்சு அடிக்கிற வேலை கூட மிச்சம். நம்ம தையல் மிஷினுக்கே வேலை இல்லை. என்னதான் இருந்தாலும் நம்ம கத்திரிக்கோலில் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த பிசுறாக வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த பிசுறு இருக்க ஓரமாக இந்த ஃபெவிகாலை தடவி அப்படியே மடித்து விட்டுடலாம். மடித்து அழகாக கீறிண்டே வந்தோன்னு வச்சுக்கோங்க, ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஓரம் அடித்த மாதிரியே இருக்கும், பிசுறும் வராது. இப்போ அந்த பெரிய பிட்டையும் எடுத்து நல்ல ஆல்ஃபிக்ஸை தடவி அதே மாதிரியே ஒட்டிடலாம், பிசுறு வராமல் இருக்க. 70 சென்டிமீட்டர் பிட்டு எடுத்திங்கன்னா 45 சென்டிமீட்டரும் 25 சென்டிமீட்டருமா கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒன்று 2 மடங்கு, ஒன்று ஒரே ஒரு மடங்காக சின்ன பிட்டாக வெட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பிட்டை வெட்டிண்டோம், செகண்ட் ஸ்டெப்பு அந்த ஓரம் பிசுரை ஒட்டிண்டோம். இப்போ 3rd ஸ்டெப்பு. இப்போ ஃபஸ்ட்டு சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம்ல, அந்த பிட்டை எடுத்து ஆண்டாளுக்கு இடுப்பில் வேஷ்டி மாதிரி அப்படியே மடக்கி சென்டர் கொண்டு வந்துடுங்க. அப்புறமா கீழே இருக்கிற ஜரிகையை எடுத்து அப்படியே கொஞ்சம் கிராஸாக எடுத்துன்னு வச்சு அதை அப்படியே அந்த சென்டருக்கு கொண்டு வேஷ்டி மாதிரியே கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சின்ட்டு பின்னை அந்த இடத்துல போடணும். ஏன்னா நம்ம மடி பண்ண போகிறோம் இல்லையா, அப்போ ஒரு காலில் நன்னா மடி தெரியணும். அதுக்காக இப்போ அந்த சென்டரில் பின் போட்டுட்டோமா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த பேலன்ஸ் இருக்கிற துணியை 2 காலுக்கு நடுவில் இதை கிராஸாக வச்சுக்கணும். இந்த கீழே இருக்க ஜரிகையை 2 காலுக்கு நடுவில் இருக்க கேப்பில் அந்த பக்கத்தை எடுத்து அப்படியே சொருகி பின் பக்கத்துக்காக இழுக்கணும். பின் பக்கமாக இழுத்துட்டு நல்லா 2 காலுக்கும் ஜரிகை வரும். இப்போ பாருங்க, இப்படி இழுத்துட்டு பின் பக்கத்தில் திருப்பிட்டு அந்த பொம்மையை அந்த பின்னாடி வர்றது அந்த ஜரிகையை சின்னதாக அப்படியே மடக்கி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அது 2 பக்கமும் பின்னாடி திருப்பி பார்த்துக்கோங்க கரெக்டாக அமைஞ்சிருக்கான்னு. இப்போது பின் எடுத்து அந்த இடத்துல குத்திடுங்க. இந்த மடக்கி வச்சுமே பேக் சைடு ஃப்ரண்ட்டில் ஒரு பின்னு குத்திருக்கோம், வேஷ்டி மாதிரி பண்ணிவிட்டு பேக் சைடில் இந்த மாதிரி உள்ளே கொடுத்து வெளியில் எடுத்து இந்த மாதிரி இங்கே ஒரு பின் போட்டிருக்கோம். இப்போ கீழே 2 கால்லையும் பேண்ட் மாதிரி இருக்குது, பின்னாடியும் அந்த கொசுவானை பின் பண்ணிட்டோம். இப்போ அந்த பெரிய பிட்டை எடுத்து பொம்மையோட பேக் சைடில் இந்த ஜரிகை இருக்கு இல்லையா, அந்த ஜரிகையில் நம்ம புடவையெல்லாம் எப்படி ஃப்ளீட் வைப்போம் அந்த மாதிரி ஒரு ஃப்ளீட்டை வச்சு அப்படியே கொஞ்சம் கிராஸாக வச்சு, ஸ்ட்ரெயிட்டாக கிடையாது, நல்லா கிராஸாக வச்சு அந்த இடத்துல ஒரு பின் போடணும். இது 3ஆவது பின்னு. இந்த 3ஆவது பின்னையும் போட்டுட்டு அப்படியே மெல்லமாக அந்த ஜரிகை கீழே வச்சா மாதிரி புடவையோட மேல் பக்கத்தையும் அப்படியே கொஞ்சம் கிராஸாக எடுத்துன்னு ஜரிகை கிராஸாக தான் இருக்கணும் பின் பண்ணதுக்கப்புறம், நல்லா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த புடவையோட மேல் பக்கம் ஜரிகை இல்லாத பக்கத்தை அப்படியே மெதுவாக சுற்றிகிட்டே வாங்க. ஒரு சுற்று, 2வது ஒரு சுற்று சுற்றிட்டு அப்படியே திருப்பி 2வது சுற்று வரும்போது மேலே தலைப்பு ஜரிகை எதுவும் இல்லை, அதனால் என்கிட்ட கொஞ்சம் அந்த குஞ்சாலம் மாதிரி இருந்தது. அதை ஆல்ஃபிக்ஸ் போட்டு தலைப்பு மாதிரி ஒட்டிடலான்னு பிளான் பண்ணி அதை ஒட்டின்னு இருக்கேன். இது மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் அதை ஒட்டிக்கலாம். இந்த ஜரிகையே இருந்ததுனா கூட 70 தானே எடுத்துருக்கோம், மீதி 20 சென்டிமீட்டர் ஜரிகை இருக்கும், அதை கூட அங்கே ஒட்டிக்கலாம். இதே மாதிரி இந்த மாதிரி ஒட்டிட்டு அப்படியே அந்த ஃப்ளீட் வைக்கிற மாதிரியே நம்ம புடவைக்கு ஆண்டாளுக்கு அப்படியே ஃப்ளீட் வைங்க. பின் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பொம்மையே வேறு குட்டி இல்லையா. அப்படியே ஃப்ளீட் பண்ணி அப்படியே பின்னாடிக்காக எடுத்துன்னு அந்த தலைப்பை முன்பக்கம் நம்ம எப்படியும் 9 கஜத்துக்கு மடக்கி பண்ணுவோம், அதே மாதிரியே முன்பக்கம் எடுத்துன்னு அப்படியே இந்த பின்னாடி கொண்டு போயிடுங்க. அந்த குஞ்சலத்தை பின்னாடி கொண்டு போயிட்டு அங்கே ஒரு பின்னு, மொத்தம் 4 பின்னு. சாரி, நான் ஃபஸ்ட்டு 3 பின்னுன்னு சொல்லிட்டேன் ஆரம்பத்தில். கண்டிப்பாக 4 பின் வேணும். ஒருவேளை நீங்கள் அந்த ஃப்ளீட் வச்சு ஷோல்டரில் ஒரு பின் போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம், அது உங்கள் சௌரியம். பித்தளை பின் வாங்கிக்கோங்க, குட்டி குட்டியாக இருக்கும் அது.
அதனால் போடுறதும் ஈஸி. இந்த பின்னெல்லாம் போடுறதுனால கழட்டி வச்சுட்டு அந்த புடவைய வேறு ஒரு புடவை கட்டிட்டு 100 நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாற்றிகிட்டே இருக்கலாம் ட்ரெஸ்ஸஸ். என்ன ஈஸியாக இருக்கா? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.